இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்கற ராசி தனுசு ராசி. தனுசு ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி. குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. அதனால் ரொம்ப பொறுமையாகவும் ரொம்ப நிதானமாகவும் ரொம்ப சிந்தித்தும் செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான ராசி அப்படின்னா இந்த தனுசு ராசி என்பர்கள் தான். இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு நண்பர்கள் பட்டாலும் அதிகமாக இருக்கும். கலகலப்பாக பேசக்கூடியவங்க, எல்லார்கிட்டையும் ரொம்ப இனிமையாக பழகக்கூடியவங்க. இவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு? வருகின்ற 7 நாட்களும் சாதகமாக இருக்கா அல்லது பாதகமாக இருக்கா? இந்த பாதகமாக இருக்கிற விஷயத்தை எப்படி சாதகமாக மாற்றிக்க முடியும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தனுசு ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது தனுசு ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தனுசு ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுக்கு பிடித்த தெய்வத்தோட பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த தனுசு ராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் வருகின்ற நாட்களுடைய கிரகநிலை அமைப்பை வைத்து பார்க்கும்போது சூரியன் உங்களுடைய ராசிக்கு 5 மற்றும் 6ஆம் இடத்துல இருக்கிறார். அரசாங்க ஊழியர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். வேலை செய்கிறீங்க அப்படின்னா அந்த வேலை பார்க்குற இடத்துல சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும். உங்களுடைய பேருக்கே கூட சின்ன சின்ன கெட்ட பேர்கள் வர்றதுக்கு ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுக்கு ஏதாவது முக்கிய பொறுப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை கரெக்டாக நீங்கள் பார்க்குறது நல்லது. சின்ன சின்ன வம்பு வழக்கு இதெல்லாம் வரும். நீங்களாக தேடி போகலாம் கூட அதுவாக உங்களை தேடி வரும். அதனால் வேலையே பறிபோகிற நிலைமை கூட ஒரு சில தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த காலகட்டத்தில் கவனமாக இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது கெட்ட பேர் வந்துடும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். தனியார் துறையில் இருக்கிறவங்க மேலதிகாரிகிட்ட பேசும்போது கோபமாக பேச வேண்டாம். ஏன்னா திடீர்னு பார்த்திங்கன்னா நார்மலாக பேசிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் ஏதாவது விளையாட்டுத்தனமாக காமெடியாக பேசி ஏதாவது ஒன்று சொல்லிடுவீங்க. அது உங்களுக்கு பிரச்சனையாக முடியக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகிட்ட பேசும்போது ரொம்ப கவனமாக பேசுங்க. சந்திரனோட இடப்பெயர்ச்சி உங்களுக்கு சுமாரான பலன்களை தான் கொடுக்கும். அதனால் வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கலில் முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே சின்ன சின்ன தடைகளை தாண்டி அதுக்கப்புறம் தான் வெற்றி அடையக்கூடிய யோகம் இருக்குது. முயற்சி செஞ்சால் இதில் உடனே பலன் கிடைக்கும் அப்படின்னு நம்பக்கூடிய ஆள் நம்மளுடைய தனுசு ராசி என்பர்கள். ஆனால் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா முயற்சி செஞ்சிங்கன்னா கூட சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும். கவனமாக இருக்கிறது நல்லது. செவ்வாய் 8ஆம் இடத்துல இருக்கிறார். தொழிலை ரொம்ப சாமர்த்தியமாக நடத்துவீங்க. இந்த முதல் இடத்தை பிடிக்கணும், ரொம்ப வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக கடினமாக எஃபெக்ட் போடுவீங்க. ராப்பகல் பார்க்காம உழைப்பீங்க. அதில் ஓரளவுக்கு முதலிடத்தை பிடிக்கக்கூடிய யோகம் இருக்குது. இருந்தாலும் அதற்காக அதிகம் நீங்கள் வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. புதிதாக வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர்லாம் முயற்சி பண்ணுவீங்க. கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்குது. புதன் பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறார். புதிய ஆர்டர்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். வியாபாரத்தில் கூட ஓரளவுக்கு வருமானத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறிப்பாக உணவக தொழில் செய்கிறவங்க, கட்டுமான தொழில் செய்கிறவங்க, இரும்பு தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப யோகமான வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓரளவுக்கு வருமானம் சிறப்பாக இருக்குது. குரு பகவான் 6 மற்றும் 7ஆம் வீட்டில் இருக்கிறார். உயர் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சுமாராக தான் கிடைக்கும். எப்பவுமே உயர் அதிகாரியோட பாராட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயமே மேலதிகாரிக்கு பிடிக்காத மாதிரி வெறுப்பை காட்டுவாங்க. அது உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. கல்வி சம்மந்தமாக எங்கேயாவது வெளியில் பயணம் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்களில் அமையும். அதனால் ஓரளவுக்கு மகிழ்ச்சி இருக்கும். சுக்கிரன் 4ஆம் இடத்துல இருக்கிறார். வெளியில் ஏதாவது பொருள் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு முறைக்கு 2 முறை கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி
அலசி ஆராய்ந்து வாங்குறது நல்லது. டக்குன்னு நீங்கள் பொருள் வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னா அதில் ஏதாவது சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும். அதனால் கொஞ்சம் அலசி ஆராய்ந்து வாங்குறது நல்லது. ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது. வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருள் வாங்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது. சனி பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறார். குடும்பத்தில் ஏதாவது ஒரு மங்கள காரியம், ஒரு சுபகாரியம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். அது உங்களுக்கு மனதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியை தரும். தொழிலில் சின்ன சின்ன மாற்றங்களை இந்த காலகட்டத்தில் செய்வீங்க. அதனால் ஓரளவுக்கு வருமானம் கிடைக்கும். நடைபாதை வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு லாபகரமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணுற விஷயம் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும். ராகு பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறார். உறவினர்கள் ஒன்று சேர்க்கலாம் அப்படின்னுங்கிற ஒரு முயற்சியில் இந்த காலகட்டத்தில் இறங்குவீங்க. உங்களுடைய முயற்சி இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும். உறவினர்கள்லாம் ஒன்று சேர்த்துருவீங்க. ஆனால் கடைசீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. கேது பகவான் 10ஆம் வீட்டில் இருக்கிறார். மேல் அதிகாரியோட ஆதரவு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறைவாக தான் கிடைக்கும். ஒரு சிலர்லாம் இந்த காலகட்டத்தில் எனக்கு சம்பள உயர்வு வேணும், ஊதிய உயர்வு வேணும் அப்படிங்கிற மாதிரி சில பேர்லாம் கேட்பீங்க. அதனால உங்களுடைய மேல் அதிகாரியோட ஆதரவு கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும். இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ண வேண்டாம். முயற்சி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கே சின்ன சின்ன கெட்ட பேர்கள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க, ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்க உங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டுடுவாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். நீண்ட நாட்கள் அதாவது வேண்டுதல் வைத்திருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அந்த வேண்டுதல்லாம் நிறைவேற்றுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும். இந்த தனுசு ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேதுவால் மனம் ரொம்ப தெளிவாக இருக்கும். ஒவ்வொரு முடியும் ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப தன்னம்பிக்கையாகவும் இறங்குவீங்க. அது எல்லாமே ஓரளவுக்கு லாபகரமாக அமையும். தெய்வ பலம் அதிகமாக இருக்குது. ஆன்மீக தலங்களுக்கு சென்று வரக்கூடிய யோகமும் இந்த மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும். 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய பாக்கிய அதிபதி சூரியன் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை இந்த காலகட்டத்தில் நிறைவேற்றுவார். அதே மாதிரி உங்களுடைய தொழிலாகட்டும் வியாபாரத்திலேயாகவும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். இதுவரையிலும் சின்ன சின்ன நெருக்கடிகள், ஒரு விதமான குழப்பம், சின்ன சின்ன இடர்பாடுகள் இருந்திருக்கும். இனி அந்த நிலை மாறும் அப்படின்னே சொல்லலாம். நினைத்த வேலையை கரெக்டான டைமில் செய்து முடிப்பீங்க. அதனால் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய யோகமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த மூல நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு. பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குருவும், சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனியும், ராகுவும் 6ஆம் இடத்துல சஞ்சரிப்பதனால அதோடு சேர்ந்து சூரியனும் புதனும் இருக்கிறதுனால உங்களுடைய நிலை படிப்படியாக உயரக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு. பொன்பொருள், ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் நல்ல நண்பர்களாகட்டும் இந்த காலகட்டத்தில் ஒரு சில வாய்ப்புகள் கொடுப்பாங்க. அந்த வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். சூரியன் புதன் 6ஆம் இடத்துல சஞ்சரிப்பதனால உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். ஆரோக்கியத்தில் இந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் வியாபாரத்தில் ஓரளவுக்கு முன்னேற்றம் இருக்கும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் இந்த காலகட்டத்தில் பூர்த்தியாகும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. குருவோடைய பார்வை இருக்கிறதுனால உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயரும். நேற்றைய கனவு வருகின்ற வாரத்தில் நனவாகும் அப்படின்னே சொல்லலாம். நீண்ட நாளாக நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். அதே மாதிரி உங்களுடைய தந்தையாரோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. திடீர்னு சின்ன சின்ன பாதிப்புகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. ஒரு சிலருக்கெல்லாம் பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதே மாதிரி உறவுகளுக்கிடையே சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும். உறவுக்கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் கவனமாக பேசுங்க. மேல் அதிகாரிகிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் கவனமாக பேசுகிறது நல்லது. ஏன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கணும் அப்படின்னா குரு பகவானை வழிபட்டுடுவாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். நம்பிக்கையோடு இதை ஒரு விஷயத்தை மட்டும் இந்த தனுசு ராசி என்பர்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும். குரு பகவானை
வியாழக்கிழமை தோறும் நீங்கள் போய் குரு பகவானை வழிபடுறது ரொம்பவும் நல்லது. அதே மாதிரி குரு பகவானுக்கு ரொம்ப பிடித்த மலர்களான மஞ்சள் நிற மலர்களோ அல்லது மஞ்சள் நிற வஸ்திரமோ சாற்றி வழிபடுறது ரொம்பவும் நல்லது. முடிந்தால் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்து பாருங்கள். இயலாதவங்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.